கையிலே வந்து அமர்ந்து துவக்கத்திலிருந்து இங்கே பாடப்பட்ட பாடல்கள் மற்றும் நடத்தப்பட்ட சிறந்த விதத்தில் அந்த ஜெப விண்ணப்பம், கொடுக்கப்பட்ட எல்லா விதமான அறிவிப்புகள், நம்முடைய ஊழியத்தின் பொறுப்புகள் என்ன என்பதையெல்லாம் ஒவ்வொன்றாய் கவனித்து வரும் பொழுது இறுதியாக நம்ம ஆராதனையோடு கூட முடித்து ஆண்டவரை ஆராதித்து தேவ வார்த்தைக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எப்பவுமே நம்ம ஆராதனை முடித்து உடனே தேவ வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் உணர்ந்து, பொதுவாக சொல்லுவாங்க அவருடைய அபிஷேகம் அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்லி, இல்லையா? தி அனாயிண்டிங், த ஃப்ளோ வில் கண்டினியூ, வில் கீப் கண்டினியூயிங். அதை தான் நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர் அவங்க பாடலை பாடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பாடலை முக்கியமாக கிருபை குறித்து அந்த பாடலை பாடிக்கொண்டே இருந்தாங்க. இந்த நாளுமாய் கூட நான் உங்கள் மத்தியிலே தேவ வார்த்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகளோடு நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் எப்போவுமே ஒரு தலைப்பை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிரிட்ஜ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு அது நினைவுக்கு வந்தது. கிருபையின் பாலம் அப்படின்னு சொல்லி இது என்னுடைய நினைவுக்கு வந்தது. இப்போ கிருபையின் பாலம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை இந்த செய்தியோடு நான் ஒப்பிட்டு அதை நான் பேச விரும்புகிறேன். நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒரு பாலம் என்னவென்றால், ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அதுதான் கிருபையின் பாலம், பிரிட்ஜ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆர்டிக்கலை நான் சில நாட்களுக்கு முன்பதாய் படிக்கும் பொழுது, பல நேரத்தில் செய்திகளுக்கு முன்பதாக ஏதாவது ஒரு சின்ன உண்மையாய் நடந்த சில சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது அதனுடைய வழக்கம். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே மினியாபோலிஸ் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துல ஒரு சிறந்த ஒரு பாலம், ரொம்ப என்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரிட்ஜுக்கு. அது எங்கன்னா மிசிசிப்பி ரிவர் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நதிக்கு மேலே கட்டப்பட்ட ஒரு பாலம். அதே என்ஜினியரிங் மார்வல் அப்படின்னா அதை கட்டினவர்கள் பல ஆண்டுகளாய் அதற்காக அவங்க பிரயாசப்பட்டு பிளான் பண்ணி சிறந்த விதத்திலே அது கட்டப்பட வேண்டும். ஏன்னா அதில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் ஒரு முனையிலிருந்து அடுத்த முனைக்கு கடந்து போக வேண்டும். அதை தாங்கக்கூடிய வலிமை அதற்கு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நல்லா பிளான் பண்ணி அந்த என்ஜினியர்ஸ் எல்லாம் அதுக்கு நல்லா டிசைன் பண்ணி கட்டினாங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவரும் கூட எதிர்பார்க்காம அந்த பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது ஏன் அப்படியாய் உடைந்ததுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. எல்லாரும் நம்ம இப்படிலாம் நம்ம டிசைன் பண்ணோம், இப்படி பிளான் பண்ணோம், இதற்காக நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டுமேன்னு சொல்லி அதுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் என்ஜினியர்ஸ் அந்த பிரிட்ஜுக்குன்னு சொல்லி கட்டுவதற்காக அந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அதாவது ஸ்டேட்ஸ்லேருந்து பல இடங்களிலிருந்து மாகாணங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இது உண்மையாக நடந்த சம்பவம். அன்றைக்கு அந்த பாலத்தின் மீது ஏறக்குறைய ஒரு 60 அல்லது 70 வாகனங்கள், மக்கள் பயணமாய் போய் கொண்டிருந்தவர்கள் அந்த பாலம் விழுந்தபடினாலே அவர்களும் அந்த மிசிசிப்பி ரிவருக்குள்ளே விழுந்து அநேகர் மூழ்கி போனார்கள், மரித்து போனார்கள். ஆனாலும் நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் நமக்கு கிருபையின் பாலத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்ம ஊழியம் துவங்கினவர் அவர்தான், அந்த ஊழியம் முடியும்படி உதவி செய்ய போகிறவரும் அவர்தான். சில நேரத்தில் ஊழியம் தள்ளாடலாம், அது நிலைத்திருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். பொதுவாக அதிகமாக சூறாவளி காற்று அடிக்கும் பொழுது, அதிகமாக சில நேரத்தில் நம்ம இந்த சைக்ளோன் அப்படிலாம் சொல்லுவோம், அது மற்ற நாடுகளில் இன்னும் ஹரிக்கன் அப்படிலாம் சொல்லுவாங்க வெளிநாடுகளில், அந்த பாலம்லாம் கொஞ்சம் அசையுமா. ஒருவேளை நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே கூட நம்ம கடந்து போய்கொண்டிருக்கிற பாலமானது அது அசைந்தாலும், அது ஒருவேளை எப்படிப்பட்ட காற்றினாலும் இங்கும் அங்குமாய் கூட அது பல விதங்களிலுமாய் கூட அது ஸ்விங் ஆகலாம்.
ஆனால் அந்த பாலம் மாத்திரம் கீழே விழவே விழாது. ஹல்லேலூயா. அந்த கிருபையின் பாலத்தின் மீது நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் கட்டியிருக்கிறார். அதன் மீது நாம் நடக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அதனால் ஊழியத்திற்காய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை இன்றைக்கு நம்ம பரிசோதித்து பார்க்க போகிறோம். அவர் உண்மையுள்ளவர், கர்த்தர் மாறவே மாட்டார். அந்த பாலத்திலிருந்து நம்ம கீழே விழும்படி செய்யவே மாட்டார். நம்ம பத்திரமா அடுத்த கரைக்கு போய் என்னைக்கு நம்ம ஊழியத்தை முடிக்கணுமோ அன்னைக்கு முடிக்கும் வரையிலும் அந்த பாலத்தில் உறுதியாய் நம்மோடு கூட அவர் கடந்து வருவார். எந்த பொழுதிலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். So God expects certain things from us. நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் அவருக்கு தெரியும். அதில் ஒன்று கூட நம்ம குறையே வைக்க மாட்டார். அந்தந்த நேரத்தில் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்போம் என்றால் 1 சாமுவேல் சாப்டர் 7 அதிலே 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 7 அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனம், பிரியமானவர்களே, அருமையான தேவ ஊழியர்களே, இந்த சாமுவேலை குறித்து இங்கு நாம் வாசிக்கிறோம். இந்த சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்தின் மிக சிறந்த ஒரு தலைவர். அதாவது ஆவிக்குரிய ரீதியில் மாத்திரமல்ல, அரசியல் சம்பந்தப்பட்ட காரியத்திலும் அவர் ரொம்ப சிறந்தவர். அவர் அநேக காரியங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் ஒரு நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நியாயாதிபதியாகவும் செயல்பட்டார். ஒரு தீர்க்கதரிசியாய் மற்றும் ஒரு சிறந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக எல்லாவற்றையும் சிறந்த விதத்தில் செயல்படுத்தக்கூடிய ஆவிக்குரிய ரீதியிலுமாய் கூட மக்களை விசாரித்து எந்த இடத்துல அவங்க குறைகள் இருக்கிறது, தவறுகள் இருக்கிறது என்பதை திருத்தும்படி ஆண்டவர் சாமுவேலை தெரிந்து கொண்டார். அப்போ இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் சாமுவேல் எடுத்து கூற வேண்டியதாய் இருந்தது. He had to correct the people of Israel. அதற்காக ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார். இந்த சாமுவேல் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ 3 இடங்களை குறித்து வேதம் நமக்கு இங்கு தெளிவாய் கூறுகிறது. அருமையான தேவ ஊழியர்களே, இந்த 3 இடங்கள் நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே எதை குறிக்கிறதாய் காணப்படுகிறது? அதை இன்றைக்கு நாம் பார்த்து முடிக்கப் போகிறோம். முதலாவதாக இங்கு நாம் வாசிக்கும் பொழுது பெத்தேல் என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம். பெத்தேல் என்ற வார்த்தைக்கு நம்முடைய ஊழியத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கலாம். பெத்தேல் என்ற வார்த்தைக்கும் நம்முடைய ஊழியத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றால், அது வாக்குத்தத்தத்தின் ஜீவியத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. A life of promise. அந்த வாக்குத்தத்தத்தின் ஜீவியமானது அந்த கிருபையின் பாலத்தின் மீது ஆரம்பித்திருக்கிறது. அந்த பிரிட்ஜ் ஆஃப் கிரேஸ் அது துவங்கும் பொழுதே இந்த லைஃப் ஆஃப் ப்ராமிஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பொழுதிலும் அது எந்த விதத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஊழியத்திற்கான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் பெற்று இருக்கிறோம். பெற்ற ஊழியர்களாகிய நாம் எந்த விதத்தில் இந்த வாக்கு தத்தங்களை நமக்காக உரிமை பாராட்டி நாம் செயல்பட்டு வருகிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திற்கு
நம்முடைய வேதத்தை திருப்பி அதிலே 18, 19 2 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கிட்டோமா? ஆதியாகமம் 28, 18, 19 வாசிங்க. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இங்கு யாக்கோபை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. யாக்கோப் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பதாக தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கு யாக்கோபை அழைத்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகும்படி ஈசாக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறார். ஜேக்கப்ஸ் ஃபாதர் ஐசக் sent him to a particular place. அவர் சொல்கிறார், உன்னுடைய மாமா கிட்ட நீ போப்பா, அம்மாவுடைய தம்பி இருக்காங்க, அது பிரதர்ன்னு சொல்லியிருக்கு, ஆனால் ஒரு சகோதரன் இருக்காங்க, அவங்ககிட்ட நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ அனுப்பும் பொழுது ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது ரெபேக்காவின் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு அவன் போக புறப்படுகிறான் என்று இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம். புறப்பட்டு போகும் பொழுது அங்கு சேருவதற்கு முன்பதாக சூரியன் அஸ்தமிக்கிறபடியினாலே படுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிடுகிறது. எனவே 11ஆம் வசனத்திலே ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அங்கு ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டாராம். தூங்க ஆரம்பிச்சிடறாரு. இங்கே யாக்கோபு போக வேண்டிய இடம் அங்கே போய் சேருவதற்கு முன்பதாக இரவு. இப்பொழுது அவர் தூங்கும் பொழுது அவருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்திலே ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள் என்று 12ஆம் வசனத்தில் 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனம், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறது. A promise is given to Jacob by God himself. இந்த வாக்கு தத்தம் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நோக்கம் இருக்கிறது. தனக்கு மாத்திரமல்ல, தன் சந்ததிக்கும் இது உரியது என்று சொல்லி கர்த்தர் அங்கு அதை தெளிவுபடுத்துகிறார். இந்த 14ஆம் வசனத்தில் எப்படிலாம் உன் சந்ததி இருக்கும் அப்படிலாம் சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. வேற ஒருவர் நம்ம வாசிப்போம். 14, 15 ரெண்டுத்தையும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் மூலமாய் யாக்கோபுக்கு கொடுக்கப்படுகிறது. அருமையான தெய்வ ஊழியர்களே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவராயிருந்தார். யாக்கோபின் அந்த வாழ்க்கையின் பயணத்திலே அவர் போய் சேர வேண்டிய அந்த இடத்திற்கு கடந்து போனார். அங்கு அவருக்கு பலவிதமான நினைத்து பார்க்கக்கூடாத சம்பவங்கள் தன்னுடைய மாமா வீட்டிலே நடந்தது. மாமனார் வீட்டிலே அவர் வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள், ஏமாற்றங்கள், பலவிதமான போராட்டங்களும் அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. எந்த பொழுதிலும் அவருடைய அந்த பாதையிலே, பயணத்திலே
ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனமானது அது அவரை விட்டு நீங்கவில்லை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை யாக்கோபின் வாழ்க்கையிலே நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் அதை மறக்கவும் இல்லை. அருமையான தேவ ஊழியர்களே, இந்த முதலாவது குறிப்பை நான் உங்கள் மத்தியிலே சொல்லும் பொழுது, வாக்குத்தத்தத்தின் ஜீவியம் அப்படின்னு, லைஃப் ஆஃப் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை யாக்கோபின் வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடித்தார். இந்த பெத்தேல் என்று சொல்லும் பொழுது, இந்த பெத்தேலின் அனுபவம் யாக்கோபின் வாழ்க்கையிலே பல காரியங்களை அவன் ஒரு சிறந்த ஒரு நபராய் உருவாக்கினது. அவன் முன்பு இருந்தது போல அல்ல. முடிவிலே பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரோடு கூட நெருங்கிய ஒரு ஐக்கியத்திலும், அவன் வந்த நிலைமை என்ன, அவன் முடிக்கும் நிலைமை என்ன, அவன் எப்படி தன் வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் கடந்து வரும் பொழுது திரும்பி அவன் புறப்பட்டு அவன் கடந்து செல்லும் பொழுது எப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்ன தம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவராக இருந்தார் என்று நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இன்றைக்கி ஒருவேளை நான் இதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம எல்லாரும் இதை குறித்து நம்ம பிரசங்கித்திருப்போம். வித்தியாசமான கண்ணோட்டம், வித்தியாசமான வெளிப்பாடுகளும் நாம் பிரசங்கித்திருப்போம். ஆனால் இன்றைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்தும்படி தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எப்பவுமே நான் ஒரு காரியம் சொல்லுவது உண்டு, ஆண்டவருடைய அழைப்பு, அவர் கொடுத்த தரிசனம் அது ஒருபோதும் மாறவே மாறாது. யாக்கோபின் வாழ்க்கையிலே அவன் எதிர்பார்க்காத சில சம்பவங்களை, சில காரியங்களை சந்திக்க வேண்டியது இருந்தது, உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் கூட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் வாழ்க்கையில் இந்த ஊழியத்தின் பாதையில் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நமக்கு பல கேள்விகள் எழலாம். நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக, ஆண்டவர் விரும்புகிற விதத்தில் நாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே பார்க்கும் பொழுது ஊழியத்தில் நமக்கு இடையூறு யாருன்னா சத்ரு தான். தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஊழியர்களுக்கு இந்த சத்ரு மூலமாக தான் எப்போவுமே பல எதிர்ப்புகள் வருகிறது. நம்ம யார் மூலமாக அதை அப்படியாய் செயல்படுத்துவான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யார் மூலமாகவோ அது சத்ரு நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே ஒரு இடையூறை கொண்டு வருவான். ஆனால் நான் இன்றைக்கி சொல்வது என்னவென்றால், இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு வேளை பிரச்சனை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும், அது சிறிதளவோ பெரிதளவோ, யாருன்னா உங்களை உங்கள் ஊழியத்தை குறித்து யாராவது தவறாக பேசியிருக்கலாம். உங்கள் சொந்த குடும்பத்திலேயோ அல்லது திருச்சபையிலோ யாராவது எதனா உங்களை டிஸ்கரேஜ் பண்ணும்படி பேசியிருக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் என்கரேஜிங் யூ, உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி மனம் நோவும்படி செய்திருக்கலாம். அதை குறித்து நம்ம கவலையே பட வேண்டாம். நம்முடைய ஊழியம் இந்த கிருபையின் பாலத்தின் மீது ஆரம்பித்திருக்கிறது. நம்ம வாக்கு கொடுத்து நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட். அதில் மாற்றமே இருக்காது. யாக்கோபின் வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் தனக்கு ஒரு கனவின் மூலமாய் பேசும் பொழுது கர்த்தர் அந்த ஏணியின் அந்த மேலே அவர் காணப்பட்டார். ஒரு முனை பூமியிலே தான் இருந்தது, உண்மைதான். நம்முடைய அழைப்பும் தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இந்த ஊழியத்திற்காய் நம்மை பிரித்தெடுத்து, நம்முடைய ஊழியமானது நம் கரத்திலே ஆண்டவர் கொடுத்த ஒரு உத்தரவாதமாக இருக்கிறது. அது அவருடையது. அதை செய்யும்படி நம்மை அழைத்திருக்கிறார். மினிஸ்ட்ரி பிலாங்ஸ் டு காட். அப்படி தானே? அவருடைய ஊழியத்தை இந்த பூமியிலே நாம் செய்யும்படி நம் கரத்திலே நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். அதே விதத்தில் தான் அன்றைக்கு யாக்கோபு அந்த கனவிலை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஏணியின் ஒரு முனையிலே இருக்கிறார், அடுத்த முனை பூமியில் தான் இருக்கிறது. எந்த பொழுதிலும் கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அந்த 15ஆம் வசனத்தில் இருக்கு இல்லையா, யாக்கோபை கைவிடவே இல்லை.
பலர் அவனை ஏமாற்ற நினைச்சாங்க, அவன் சொந்த உறவினர். ஏன்னா அவன் வாழ்க்கையில் ஒருவேளை அப்படி அவன் இருந்திருந்தாலும் கூட அவனுக்கு இதெல்லாம் அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. என்ற பொழுதிலும் கர்த்தர் அவனுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். பிரியமான தேவனுடைய ஊழியர்களே, இந்த பெத்தேல் என்று நான் சொல்லும் பொழுது இது ஆவிக்குரிய ரீதியிலே நம் அனைவருக்கும் பெத்தேல் என்ற வார்த்தையானது அது வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கையை எடுத்து காண்பிக்கிறதா இருக்கிறது. பெத்தேல் டினோட்ஸ் லைஃப் ஆஃப் ப்ராமிஸ். இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய இந்த ஊழியத்தின் பாதையிலே நம்ம எதற்காக அழைத்தாரோ அதை செய்து முடிக்கும் வரையிலும் நம்மோடு தான் கூட இருப்பார். ஹல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்த நோக்கம் இதை கன்ஃபார்ம் பண்ணும்படி, இந்த செய்தியின் மூலமாய் அதை உங்களுக்கு அதை உறுதிப்படுத்தும்படி தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்கள், கடந்த வாரங்கள், கடந்த மாதங்கள் ஏதோ காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் கடந்து வந்திருக்கலாம். வெளித்தோற்றத்தில் நம்ம யாரும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் உள்ளான நம்முடைய இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். இந்த பயணமானது அந்த கிருபையின் பாலத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தின் ஜீவனோடு கூட ஜீவியத்தோடு ஆரம்பித்திருக்கிறது. அடுத்தபடியாய் அது எங்கே நம்மை அழைத்து செல்லுகிறது என்றால், இந்த ஊழியத்தின் பாதையிலே கில்கால் என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு இடத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. நெக்ஸ்ட், த லைஃப் ஆஃப் ப்ராமிஸ் லீட்ஸ் அஸ் டு அ பர்டிகுலர் பிளேஸ் கால்ட் கில்கால். இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது, இந்த கில்கால் ஆனது விசுவாசத்தின் ஜீவியத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. கில்கால் டினோட்ஸ் லைஃப் ஆஃப் ஃபெய்த். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஊழியமே அது விசுவாசத்தில் தான் இருக்குது இல்லைங்களா? இந்த ஊழியத்தின் அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், ஆண்டவரே என்ன நீங்கள் உங்களுடைய வாக்குத்தத்தம் கொடுத்து அழைத்திருக்கிறீங்கப்பா, இப்போ அழைத்து நீங்கள் என்ன அந்த பாலத்தின் மீது ஆண்டவரே நடத்தும் பொழுது என்னை விசுவாசத்தோடு கூட நடத்தி கொண்டிருக்கு. ஏன்னா நீங்கள் தான் அந்த விசுவாசத்தை கொடுத்துருக்கிறீங்க. அந்த விசுவாசத்தை நாம் அவரிடம் தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அவர் துவங்கி இருக்கிறவர். ஆனால் விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்ம என்ன தான் அநேகருக்கு விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், விசுவாசத்தை குறித்து நம்ம பல செய்திகளை கொடுத்து மற்றவங்களை உற்சாகப்படுத்தி இருக்கலாம். நமக்குன்னு வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்குது? இந்த ஃபெய்த் ஸ்டாண்டர்ட் அது எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையிலே அது வளர்ந்து கொண்டிருக்கணும். ஆமென். அது குறையவே கூடாது. ஒரு கிராஃப் எடுத்துட்டால் எப்படி அது அப்படியே மேலே மேலே போயிட்டுருக்கோ, அது மாதிரி நம்முடைய விசுவாசத்தின் ஜீவியம் கூட அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் விசுவாசித்தா நிச்சயமாய் தேவ மகிமை நம்ம பார்க்க முடியும். மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, ஊழியர்களாகிய நாம் தேவனுடைய மகிமை நம்முடைய ஊழியத்தில் வெளிப்படுகிறதை, ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் கிரியை செய்கிறதை, நம்மை பயன்படுத்துகிறதை நாம் கட்டாயம் பார்க்க முடியும். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்புவோம் என்றால், ஜோஷுவா சாப்டர் 5 and verse 9. யோசுவா 5:9 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று புரட்டி போடப்பட்டு விட்டது, அப்படிதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். அது என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, உங்கள் மேல் நிந்தை இல்லாதபடிக்கு, ஹல்லேலூயா, அது இனி காணப்படாதபடிக்கு அது புரட்டி போடப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் இங்கு வாசிக்கிறோம். அருமையான தேவதாசர்களே, இந்த கில்கால் அப்படின்னு சொல்லும் பொழுது, the Lord said to Joshua, today I have rolled away the reproach அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்தில்.
புரட்டி போட்டவர் அவர்தான். நமக்கு என்னதான் உபத்திரவங்கள் கடந்து வந்தாலும், நமக்கு என்னதான் நிந்தைகள் நம்முடைய ஊழியத்தின் பாதையில் இருந்தாலும், இந்த விசுவாச பயணத்திலே நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். புரட்டி போடுகிறவர் கர்த்தர் தான், நம்மால் புரட்ட முடியாது. ஆனால்தான் எங்கெல்லாம் நமக்கு பலவிதமான இப்படிப்பட்ட கற்களை போல பாரங்கள் காணப்படுகிறதோ, நம்ம விசுவாச பயணத்தில் மாத்திரம் நம்ம நின்று விடக்கூடாது. நம்ம முன்னேறி சென்று கொண்டே தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. We have to keep moving forward in a life of faith. நம்ம நிற்கக்கூடாது. எப்போவுமே நிற்பதற்கு பல சூழ்நிலைகள் ஏற்படலாம். பொதுவாக நான் சொல்வது, இந்த ஃபெய்த் நமக்கு முன்னே நடத்தக்கூடிய கியர் அப்படின்னு சொல்லி, இல்லையா? வாகனத்தை முன்னே செலுத்துவதற்கு காரில் பல கியர்ஸ் இருக்குது. நம்ம நியூட்ரலேருந்து ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர்லாம் போட்டால் அப்படியே ஃப்ரண்ட்டில் போகும். ஆனால் ரிவர்ஸ்னு ஒரு கியரும் இருக்குது, இல்லையா? பின்பதாய் வருவதற்கு. அது உலகத்தில் இருக்கிற விசுவாசிகள் மாத்திரம் அல்ல, ஆனால் ஊழியர்களாகிய நமக்கும் சில நேரத்தில் பயம் வரும் பொழுது, அந்த ஃபியர் வரும் பொழுது, என்ன நடக்குமோ, அடுத்தது என்ன சம்பவம் நிகழுமோ அப்படின்னு சொல்லி நமக்கும் சில நேரத்தில் ஒரு பயம் வரும், இல்லையா? வராதுன்னு சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு ஊழியத்தின் பாதையில் நமக்கு திடீர்னு ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஃபியர், ஒரு பதற்றம், பயம் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நம்ம ரிவர்ஸாக போக ஆண்டவர் அழைக்கல. அந்த பிரிட்ஜில் அவர் கிருபையின் பாலம்னு சொல்லிட்டாரே. நமக்கு என்னதான் எதிர்ப்புகள் நமக்கு வந்தாலும், என்னெல்லாம் புரட்டப்பட வேண்டியது இருந்தாலும், தொடர்ந்து நம்ம முன்னேறி கொண்டு தான் போகணும். புரட்ட வேண்டியது கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த மூடப்பட்ட அந்த கல்லறையின் கல்லை கூட அங்கே வந்தவங்க யாரும் புரட்ட தேவையில்லை, அது புரட்டி போடப்பட்டது. அவங்க பார்க்க வேண்டியது தான் அவங்க கடமையாக இருந்தது. அவங்க உள்ளே பார்த்தாங்க. பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. எது உங்கள் ஊழியத்தின் பாதையிலே புரட்டப்பட வேண்டுமோ, எது உங்கள் ஊழியத்தின் பாதையிலே ஒரு பெரிய ஒரு பாரமாக இருக்கிறதோ, எது ஒரு ரெப்ரோச்சாக இருக்கிறதோ, நீங்கள் தொடர்ந்து விசுவாசத்தோடு முன்னே பயணித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்தை துவங்கினவரும் அதை முடிக்கிறவரும் அவர் தான். அந்த ஊழியத்தை நம்ம நம்பி நம்ம கரத்தில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அது அவர் பார்த்து கொள்வார். அருமையான தேவ ஊழியர்களே, இந்த கில்காலின் சம்பவத்தை குறித்து நான் சொல்லும் பொழுது, நமக்கெல்லாம் தெரியும், யோசுவா இஸ்ரவேல் மக்களை இந்த மோசேக்கு பிறகு தலைமை தாங்கி அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அவங்க யோர்தானை கடக்க வேண்டியதாக இருந்தது. அதை கடந்துட்டாங்க. அது ஒரு குவியலாய் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தை யோசுவாவுக்கு வருகிறது, நிந்தையெல்லாம் புரட்டப்பட்டு விட்டது. ஆனால் அதோடு நின்னதா? இவங்க அடுத்தபடியாய் எரிகோ நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி தானே, இல்லையா? கானானுக்குள் அவங்க பிரவேசிக்கணும் வரல. அதுக்கு தான் அவங்களுடைய நோக்கம், தேவ சித்தம். ஆனால் இந்த யோர்தானெல்லாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தபடியாக ஒரு பெரிய ஒரு தடை இருக்கு. அது எரிகோ. எரிகோ நகரத்தின் மதில். அது ஒரு பெரிய, இவங்களுக்கு ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ். அது இவங்க அதை கடந்து போக வேண்டும். நான் கர்த்தர் சொல்லிட்டாரு, யோசுவாவே, நான் தான் உன்னை அழைத்தேன், உன் தலைமையில் தான் இதெல்லாம் நடந்து வருது. நீ உன் சொந்த கண்களால் பார்த்த யோர்தான் எப்படி ஒரு குவியலாய் நின்றது அப்படின்னு சொல்லி அதை செய்தவர் நான். அதே மாதிரி அடுத்த கட்டமாய் நீ போய் சந்திக்க போகிறது எரிகோ. அது மதில்களெல்லாம் ரொம்ப உறுதியானது, ரொம்ப ஸ்ட்ராங். அந்த வால்ஸ்லாம் அதை பொதுவாக நம்ம எல்லாரும் தெரியும், படிச்சிருப்போம். அந்த எரிகோ நகரத்தின் மதில்கள் மீது ஒரு குதிரை, ஒரு சேரியட்டே போகுமா, ரதம். அது மேலே போகக்கூடியதாய் அவ்வளோ அகலமாக இருந்தது, அவ்வளோ ஸ்ட்ராங், வலுவாய் இருந்தது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த எரிகோ நகரத்தின் மதிலையும் தேவனாகிய கர்த்தர் கீழே விழும்படி செய்தார் அல்லவா? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே நமக்கு
பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் நம்ம சோர்ந்து போகவே வேண்டாம். காரணம், தேவனாகிய கர்த்தர் நிந்தையை புரட்டி போட அவரால் தெரியும். எரிகோ நகரத்தின் மதிலை கீழே விழும்படி செய்ய அவரால் முடியும். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்னன்னா, அந்த கில்கால் என்று சொல்லும் பொழுது அது விசுவாச வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. கில்கால் டினோட்ஸ் அ லைஃப் ஆஃப் ஃபெய்த். நீங்களும் நானும் சோர்ந்து போயிட்டோன்னா எப்படி நம்ம ஒரு மந்தையை நம்ம நடத்த முடியும் இல்லையா? சரி, விசுவாசத்தில் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேளை நம்ம தளர்ந்து போகலாம். ஆனால் ஊழியத்தை மாத்திரம் விட்டு விடவே கூடாது. போதும் அப்படின்னு சொல்லி நம்ம 6ஆம் நேரத்தில் பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி கூட அப்படி சொல்லிட்டாரு, போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு சூறை செடியின் கீழே போய் உக்காந்துட்டாரு அப்படின்லாம் நம்ம வாசத்தில் அதை நம்ம கேட்டோம். சில நேரத்தில் ஊழியத்தின் பாதையிலே நமக்கு இப்படிப்பட்ட சோர்வுகள் வரும். ஆனால் இன்றைக்கி உங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன். இது மெயினாக உங்களை என்கரேஜ் பண்ண தான் இந்த வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் நீங்கள் எதெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறீங்க, வாட் ஆர் த திங்ஸ் in your day-to-day life in the ministry that you are facing, உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட கூட இருக்க மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், சொந்த குடும்பத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், விசுவாசிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியாது. அதனால்தான் இந்த 2வது குறிப்பை நான் சொல்லும் பொழுது, இவங்க கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னால் கர்த்தர் பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கில்கால் அப்படின்னு சொல்லும் பொழுது அது விசுவாச ஒரு பயணம், லைஃப் ஆஃப் ஃபெய்த். இவங்களுக்கு அதுக்கு முன்பதாய் ஒரு காரியம் நடந்திருந்தது. வானத்திலிருந்து மன்னா ஆண்டவர் பொழிந்து கொண்டே இருந்தாராம். God was raining manna from heaven. ஆனால் இப்போ அந்த யோர்தானை கடந்து வரும் பொழுது அது நின்று விடுகிறது. இப்போ எப்படி இருக்கும் பாருங்க. இவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது வந்தது. ஆனால் அந்த கில்கால் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துல அவங்க நிந்தை புரட்டப்பட்ட பிறகு அந்த மன்னா நின்று விடுகிறது. ஏன்? அதுதான் இப்போ ஒரு கேள்வி. Why did God stop raining manna from heaven after Joshua and the Israelites crossed Jordan? ஏன் தெரியுங்களா? அவங்க விசுவாசத்திலே பயணிக்கணும்னு சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். விசுவாசத்திலே அவங்க பயணிக்கணும். இனி அவங்க தான் பிரயாசப்பட்டு, அவங்க தான் ஆகாரத்திற்காக, அவங்க தான் பலவிதமான அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வேண்டிய தேவைகளுக்காக அவங்க சொந்த காலில் நிற்கணும், விசுவாசத்தில் நிற்கணும் அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு நோக்கம் அது நின்று போனது. இல்லைன்னா அதையே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வந்துடும் சொல்லி. ஆனால் அவங்க விசுவாசத்திலே பயணிக்கணும். அடுத்து பல தடைகளை அவங்க கடந்து போகணும். எல்லாரும் ரொம்ப விசுவாசத்தில் உறுதியாகிட்டாங்க. அருமையான தெய்வ ஊழியர், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில மாறுதல்களை ஏற்படுத்தலாம். இதே தான் நமக்கு, இதே விதத்தில் தான் நம்ம எல்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம அப்படியே நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆனால் கர்த்தர் அதை காட்டிலும் பெரிதானவைகளை நமக்கு கொடுக்கும்படி, அதை காட்டிலும் சிறந்ததை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த வரப்போகிற நாட்களிலே, வரப்போகிற காலங்களிலே, இந்த விசுவாச பயணத்திலே அவர் உங்களுக்கு பலனை கொடுக்கும்படி நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ரிவார்டு, அதுதான் நான் சொல்ல வரேன். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி தானே வசனம் இருக்கு. He's a rewarder of them that diligently seek him அப்படின்னு இருக்கு. அவரை தேடுகிறவர்களுக்கு, யாருக்கு? கர்த்தருடைய ஊழியர்களாகிய நாம். இந்த வசனத்தை ஒருவேளை மற்றவங்களுக்கு நம்ம பலமுறை பிரசங்கித்திருக்கலாம். இன்றைக்கி நம்ம சொந்த லைஃபோட இதை நம்ம அப்ளை பண்ணி அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஊழியமே விசுவாசத்தில் தாங்க ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஊழியமே விசுவாசத்தில் தான் அது ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம தனிமையாய் அல்ல, அதை துவங்கினவரும் முடிக்கிறவரும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
அதனால தான் இந்த ரெண்டாவது சொல்லும் பொழுது கில்கால் அப்படின்னு சொல்லும் பொழுது லைஃப் ஆஃப் ஃபெய்த். ஹல்லேலூயா. அது விசுவாசத்தின் ஒரு வாழ்க்கை, லைஃப் ஆஃப் ஃபெய்த். அதனால தான் இந்த ரெண்டாவது நான் சொல்லி முடித்து மூன்றாவதாக இந்த விசுவாச ஜீவியத்திற்கு அப்புறம் என்ன, இதை நாம் பார்த்து முடிக்கப் போகிறோம். மூன்றாவதாக இந்த சாமுவேல் ஒரு இடத்திற்கு வர்றார் இல்லையா? முதல் பெத்தேல், அப்புறம் கில்கால், மூன்றாவது மிஸ்பா அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இடத்திற்கு அவர் கடந்து வந்து அங்கே எல்லாரும் விசாரிக்கிறார். அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். இப்போ வேதத்தில் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு நம் வேதத்தை திருப்பி அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 11:11. அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த யெப்தா என்று சொல்லப்பட்ட நபர் யார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது அவருக்கு எந்த விதமான ஒரு அந்தஸ்தோ ஒரு முக்கியத்துவமோ கொடுக்கப்படாத ஒரு நபர் தான் யெப்தா. ஏன்னா அவருடைய குடும்ப பின்னணி அப்படியா இருந்தது, நமக்கு தெரியும் இல்லையா? ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவருக்கு அப்படி இருந்தது. ஆனாலும் இந்த யெப்தாவை குறித்து இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே வேதம் சொல்லுகிறது, இவன் தன் எல்லா காரியங்களையும் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்ன ஒரு நபர் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஸோ ஜெப்தா, he did one particular thing. He went to Mizpah and there he poured out his heart. அப்படின்னா ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் தெரிவித்தார். மற்றவங்க எல்லாம் இருந்தவங்கெல்லாம் அங்கே சோர்ந்து போய் விட்டார்கள். அவங்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த யெப்தாவை அவங்க தெரிந்து கொண்ட நோக்கம் ஒன்று அன்றைக்கு இருந்தது. அவன் எல்லாரும் ஒரு காலத்தில் புறக்கணித்தார்கள், அவனை குறித்து தவறாய் பேசினார்கள். Nobody gave importance to Jephthah because his background was such. குடும்ப பின்னணி இருந்தது. பிரியமான தேவனுடைய ஊழியர்களே, இன்றைக்கு அழைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய தகுதியோ நம்முடைய பின்னணியோ அது நம்ம என்னென்ன விதத்திலே சிறந்த காரியங்களை செய்ய முடியும் என்பதையோ எதிர்பார்க்கிறவர் அல்ல. இன்றைக்கு நம்முடைய ஜெப ஜீவியம் எந்த அளவிலே அந்த ஊழியத்தின் பாதையிலே அது காணப்படுகிறது என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த ஊழியத்தின் அழைப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பர்சனாக இருந்திருக்கலாம். சிலர் நல்லா படித்து ஊழியத்திற்கு வந்திருக்கலாம். இல்லை சாதாரண அப்படிப்பட்ட ஒரு நபராய் ஊழியத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் அழைப்பு கர்த்தர் கொடுத்தபடினால் நம்ம எல்லாரும் வந்துட்டோம் இல்லையா? ஆண்டவர் அழைச்சபடினால் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இந்த மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்னா, அந்த மிஸ்பா அப்படின்னு சொல்லும் பொழுது மிஸ்பா டினோட்ஸ் அ லைஃப் ஆஃப் ப்ரேயர். மிஸ்பா ஜெப ஜீவியத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஜெபம் இல்லாமல் ஜெபிக்காமல் ஊழியத்தில் நம்ம முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. ஊழியத்தில் வெற்றியை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஊழியத்தில் கட்டுகள் உடைக்கப்படுகிறதையும் பொல்லாத கிரியைகள் முற்றிலும் முழுவதும் செயலற்று போகிறதையும் ஊழியத்தின் பாதையிலே ஒரு வெற்றியை நாம் பெற்றுக்கொள்வதையும் ஜெபம் இல்லாமல் நாம் அதை எதிர்பார்க்கவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாரும் ஜெபிக்கக்கூடியவர்கள் தான். ஜெபிக்காமல் நம்ம இருக்க போவது கிடையாது. ஏன்னா we have time for prayer. நமக்கெல்லாம் ஜெபத்துக்கு நேரம் இருக்குது. ஆனால் இப்போது அதிகமாய் என்ன தெரியுங்களா, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாக நம்முடைய டைம் அப்படி அதிகமாகி போயிடுது. நம்ம எல்லாம் பாஸ்டர்ஸாக இருக்கோம்,
நமக்கு வந்து அநேகர் வந்து தங்கள் ஜெப விண்ணப்பங்களை தொடர்ச்சியாய் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அது ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ சர்ச்சுக்கு போயிட்டாலும் நம்ம செய்தி முடித்த பிறகு திரும்பி வந்து அப்போ தான் வார்த்தை வந்திருக்கோம், அவங்களுக்கு நல்ல உற்சாகமான வார்த்தை கேட்டிருப்பாங்க. ஆனாலும் ஜெபிக்கணும்னு வந்துடுறாங்க. நம்ம அவங்களுக்காக எத்தனை குடும்பமோ தெரியல, நம்ம ப்ரே பண்ணுறோம், நம்ம போயிடுறோம். அப்புறம் திரும்பி ஊழியம் தொடருகிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஊழியத்தின் பல விதமான அலுவலர்கள் காரியங்கள் வெளியே போக வேண்டியதாக இருக்கிறது, வர வேண்டியதாக இருக்கிறது, மக்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, விசிட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது, சிக் பர்சனுக்கு போகணும், பர்த்டேக்கு போகணும், அப்புறம் அதாவது அவங்க ஆனிவர்சரிக்கு போகணும், திருமணம் நடத்தணும், அப்புறம் வந்து அடக்காராது. இதெல்லாம் நமக்கு எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு ஊழியம்னா சாதாரணது அல்ல. நமக்கு மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நம்ம பர்சனல் லைஃப்பில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மை அழைத்த தேவனிடத்தில் நம்ம எவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிக்கிறோம். அருமையான தேவ ஊழியர்களே, அதுதானே நமக்கு ஃபவுண்டேஷனே இல்லை. இந்த ஊழியத்தில் அதுதான் நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் இந்த எப்தா தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்து அவன் மிஸ்பாவிலே தெரியப்படுத்தினான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கூறுகிறது. அதனால் நம்முடைய ஊழியத்தில் அந்த கிருபையின் பாலத்தின் மேல் நடந்து கொண்டு வந்திருக்கிற நாம் அந்த மூன்றாவதாக ஜெப ஜீவியத்தில் நம்ம குறையவே கூடாது. நம்ம அதில் ஜெப ஜீவியத்திலே அதிகரித்தான் கொண்டு இருக்கணும், தவிர அதில் குறையக்கூடாது. காரணம், ஜெபத்தில் நாம் குறையும் பொழுது ஊழியத்தில் நமக்கு பல இடையூறுகள் வரும். சத்ருவினால் பலவிதமான நமக்கு போராட்டங்கள் வரும். குடும்பத்தின் மூலமாய், விசுவாசிகள் மூலமாய் நமக்கு பல பிரச்சனைகள் எழும்பும். நம்ம அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம சொந்த மினிஸ்ட்ரிக்காக, நம்ம ஊழியத்திற்காக, ஆண்டவரே நீர் என்ன இன்னும் எதிர்பார்க்குறீங்க? கர்த்தர் பல திட்டங்களை ஊழியத்தில் வைத்திருக்கிறார். நம்முடைய ஊழியம் வந்து இதோடு இல்லைங்க, ஊழியம் இன்னும் வளரப்போகிறது. நீங்கள் எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருந்தாலும் கூட இன்னும் வளர்ச்சி இருக்கிறது, காத்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நம்ம அந்த கிருபையின் அடுத்த பாலத்தை போய் நம்ம இன்னும் சேரலையே. துவங்கி இருக்கோம், நடந்து வந்துடும். கர்த்தர் கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. ஆனால் அங்கே போய் அடுத்த அந்த எண்டு நான் போய் சேர வரையிலும் ஜெபம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகரிக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளவாய் நம்முடைய ஊழியத்தில் மகத்துவமும் மகிமையும் அற்புதங்களும் அதிசயங்களையும் காணும்படி கர்த்தர் அவர் கூட இருந்து நம்மை நடத்துவார். அப்போ சில நாட்களிலே நடந்த அந்த சம்பவங்கள் இன்றைக்கு நம்முடைய காலகட்டங்களிலே கட்டாயம் நடக்க வேண்டும். அப்போ நடவடிக்கைகள் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது எவ்வளோ அற்புதங்கள். ஆனால் அவங்கெல்லாம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எல்லாரும் இணைந்து ஜெபித்தாங்க, நேரம் கிடைக்கும் பொழுது ஜெபித்தாங்க. ஊழியத்தில் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம தோளில் போட்டுட்டு நாம் தான் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். பாஸ்டர்ஸ் சில ஊழியங்கள் பொறுப்புகளை டெப்யூட் பண்ணிவிடுங்க, செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப நம்பிக்கையாக யார் இருக்கிறாங்க, நம்பிக்கையாக இருக்கிறாங்க, அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உண்மையாக யார் இருக்கிறாங்க, இது அவங்க செய்வாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாம் நம்மளே செய்தால் அது சீக்கிரமாக நம்ம தளர்ந்து போய் விடுவோம். நமக்கு செபிக்க கூட டைம் இருக்காது. நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் சபையிலோ ஊழியத்திலோ நீங்கள் இதுவரையும் செய்திருந்த சில காரியங்களை அவங்கள உட்கார வச்சு பேசி ஜெபம் பண்ணி இதை கர்த்தர் கொடுக்க சொல்கிறான்னு சொல்லி கொடுத்த நம்பிக்கையான ஆளாக இருக்கணும். உங்களோட கடைசி பிறந்து அவங்க இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணி அவங்கள வெளியே அமிச்சாதான் அவங்க போகணும், தவிர அவங்களாவே தவறான நோக்கத்தோடு போகிற மக்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் ப்ளெஸ் பண்ணி வேணால் அனுப்பலாம். இதை கட்டாயம் நம்ம செய்ய வேண்டும். ஏன்னா அவங்க ஊழியம் வளரப்போகிறது. ஒவ்வொருடைய ஊழியத்தை கர்த்தர் ஒருவேளை இந்த ஏப்ரல் நம்முடைய கூடுகைக்கு பிறகு நீங்கள் அடுத்த மாதமோ வரப்போகிற மாதங்களில் சொல்லுவீங்க,
ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை அவர் கைவிடவே இல்லை. இந்த ஊழியம் உங்களோடு நிற்க போவது கிடையாது. உங்களுடைய சந்ததி இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய போகிறது. ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உங்கள் சந்ததிக்கு கொடுத்திருக்கிறார், உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார். அதை தொடர்ந்து கர்த்தர் செய்யத்தக்கதாக ஆண்டவர் இன்றைக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நான் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ளாதபடி இந்த 3 முக்கியமான குறிப்புகளை உங்களை உற்சாகப்படுத்த என்கரேஜ் பண்ணும்படி தான் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இதற்கு நமக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்ம திரும்பி போக போகிறது கிடையாது. அந்த கிருபையின் பாலத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம ரிவர்ஸாக போக போவதே கிடையாது. என்ன வந்தாலும் எது வந்தாலும் சரி, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அடுத்த முனைக்கு என்னை கொண்டு போய் அதே கிருபையின் தேவன் இன்னும் பெருக்கத்தின் கிருபையோடு, கிருபை மேல் கிருபையோடு தான் என்னை கொண்டு போய் கடைசியிலே என்னை நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த விதமான நிச்சயத்தோடு நாம் தொடர்ந்து ஊழியத்தை நாம் செய்ய போகிறோம். முதலாவது நான் சொன்னேன் பெத்தேல் அப்படின்னு சொன்னேன். அது வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது இல்லையா? லைஃப் ஆஃப் ப்ராமிஸ். அது 2வது கில்கால் அப்படின்னு சொன்னேன். அது விசுவாச வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. கில்கால் லைஃப் ஆஃப் ஃபெய்த். 3வது மிஸ்பா அப்படின்னு சொல்லி முடித்தேன். அது நம்முடைய ஜெப ஜீவியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. லைஃப் ஆஃப் ப்ரேயர். இந்த 3ம் நம்முடைய ஊழியத்தின் பாதையில் அது இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நம்ம தான் செக் பண்ணிக்கணும். ஒரு செக்லிஸ்ட் மாதிரி தான் இது, சரிங்களா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு இது 3ம் எப்படி இருக்கிறது, நான் எவ்வளோ தூரம் அந்த கிருபையின் பாலத்தில் கடந்து வந்திருக்கிறேன், உள்ள ஒரு 25% முடிச்சிருக்கேன்னா, 50% தான், 75% தான், இன்னும் 100% நான் கடந்து வரணுமே என்னை நான் செக் பண்ணிவிட்டு அதை நான் நிச்சயமாய் இந்த ஓட்டத்தை நான் வெற்றியோடு நான் ஓடி முடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உறுதியோடு கூட இந்த நாளின் இந்த கூடுகையை நாம் முடித்து இங்கிருந்து நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக, உங்கள் குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக, உங்கள் ஊழியத்தை ஆஸ்வதிப்பாராக. ஒரு பெருக்கத்தின் ஆசுவாத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அந்த அழைப்பலை நாம் கடைசி பரியந்தம் நாம் உண்மையாக இருந்து நம்முடைய ஊழியத்தை வெற்றிகரமாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவில் பலனடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவில் பலனடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னை தந்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு பரியந்தம் நடத்திடுவார், முற்றிலும் ரட்சிப்பாரே. முடிவு பரியந்தம் நடத்திடுவார், முற்றிலும் ரட்சிப்பாரே. சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான்
காலை முதல் கொண்டு இதுவரை கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தினார். எல்லா பாட்டிலும் கர்த்தருடைய கரை இருந்துச்சு. விசேஷமாக இந்த இடத்தை திறந்து கொடுத்த அருமையான செக்ரட்டரிக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் வந்து ஜெபித்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லா தலைவை தாழ்த்தி பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாளில் கேட்கப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே உடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே இன்னும் உருவாகும்படியாய் ஆண்டவரே இன்னும் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடத்தக்கதாக, பலனாய் ஓடத்தக்கதாக, மகிமையாய் ஓடத்தக்கதாக கர்த்தர் உடைய ஊழியக்காரர்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறேன். அருமையான வார்த்தைகளை அருமையான தாசன் மூலமாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறோம். நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை ஆண்டவரே இன்னும் உட்கொண்டு ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். எசேக்கியேல் 3:3 வேத சுருளை ஆண்டவரே அதை உட்கொண்டு உன் குடலை நிரப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அப்படியா வேத வசனத்தை இன்றைக்கு உட்கொண்ட வசனத்தை ஆண்டவரே இருதயத்தை நிரப்பி ஜனங்கள் மத்தியிலே, சபையின் மத்தியிலே, ஊழியர்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க தேவன் இன்றைக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக உணவு ஆயத்தப்பட்டிருக்குது. நீங்கள் இருந்து சாப்பிட்டு போக முடியும். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள இருக்கிற இடத்துக்கு தட்டில் வந்துடும். இல்லை நீங்கள் போய் கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். வெளியே போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அங்கே நீங்கள் வாஷ் பண்ணலாம், அதை மற்றதை யூஸ் பண்ணிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. தேங்க்யூ. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிசுத்தாவின தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல செய்தியை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பெத்தேல், கில்கால், அப்புறம் மிஸ்பா, இந்த 3 காரியத்தை நம்ம கடந்து தான் வரணும். வரும்போது தான் பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுத்த அந்த அருமையான செய்திக்காய் நாம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.